ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு அன்பான கோழி இருந்தது. ஒரு நாள் அதிசயமாக அந்த கோழி ஒரு தங்க முட்டை இட்டது. ராமு அதனை நகரத்தில் விற்றான். நல்ல பணம் கிடைத்தது. அடுத்த நாளும் அதேபோல் ஒரு தங்க முட்டை. இவ்வாறு தினமும் ஒரு தங்க முட்டை கிடைத்ததால் ராமு மெதுவாக பணக்காரனாக மாறினான். ஆனால் மனித மனம் திருப்தி அடையவில்லை. ஒரு நாளுக்கு ஒரு முட்டை தான். ஒரே நேரத்தில் எல்லா தங்க முட்டையும் கிடைத்தால் நான் இன்னும் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகிவிடுவேனே என்று அவன் பேராசைப்பட தொடங்கினான். ஒரு நாள் கோபத்தில் கோழியை ஒரு குச்சியால் அடித்தான். அழுது கொண்ட கோழி மனம் உடைந்து அந்த இரவே வீட்டை விட்டு பறந்து சென்றது. அது அருகில் இருந்த ஒரு புறாவிடம் தஞ்சம் அடைந்தது. புறா அதனை ஆறுதல் கூறியது. உன்னை மதிக்காத இடத்தில் நீ ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னது. இந்நேரம் ராமு மறுநாள் எழுந்தபோது தங்க முட்டை இல்லை. அடுத்த நாளும் இல்லை. வீட்டில் பணமும் குறைய தொடங்கியது. அப்போதுதான் அவனுக்கு தனது தவறு புரிந்தது. அவன் கோழியை தேடி அலைந்தான். கோழி புறாவிடம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ராமு கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்டான். நான் பேராசைப்பட்டேன், உன்னை மதிக்கவில்லை. இனி உன்னை அன்போடு பார்த்து கொள்வேன் என்று சொன்னான். கோழி சிறிது நேரம் யோசித்தது. புறா சொன்னது, மன்னிப்பு கேட்பவன் மாறியிருப்பான், ஒரு வாய்ப்பு கொடு என்று சொன்னது. கோழி மீண்டும் ராமுவுடன் சென்றது. ஆனால் இந்த முறை ராமு அதை ஒரு சொத்தாக அல்ல, ஒரு நண்பராக பார்த்தான். அதன் பின் தினமும் ஒரு தங்க முட்டை வந்தது. ஆனால் இப்போது ராமு திருப்தியாக இருந்தான். இந்த கதையின் நெறி என்னவென்றால், பேராசை நஷ்டத்தை தரும், நன்றி உணர்வும் பொறுமையும் செல்வத்தை பாதுகாக்கும்.